தக்காளி எடுத்து இப்படி அமுக்கினா ஐயோ வசந்தாமா. டேய் முட்டாள், ஆள் வரது தெரியலடா. ஐயோ வசந்தாமா மன்னிச்சிருங்க, நீங்க வந்ததை நான் கவனிக்கலைங்க. நான் வரத கவனிச்சுதான் நீ இந்த மாதிரி பண்ணிருக்க. ஐயோ அப்படி இல்லைங்க. அன்னைக்கு அப்படிதான் கோயில்ல வாழைப்பழம் தோலை தூக்கி போட்டுட்டு என் பையனை வழிக்கு விழ வச்ச. இப்போ தக்காளி என் மூஞ்சில எரிஞ்சு என்ன அவமானப்படுத்துறியா? ஐயோ என் மாமா அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாருங்க. வாய் மூடு. இதே வார்த்தை தான் இன்னைக்கு கோவில்ல தங்கம்மா சொன்னா. எல்லாரும் கூட்டி சேர்ந்து என்ன ஆட்டம் போடுறீங்களா? கோபப்படாதீங்கம்மா, கோபப்படாதீங்கம்மா. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காதுமா. இத பெருசு பண்ணாம விட்டுருங்கம்மா. எப்படிடா விட முடியும்? ஓசி சோற தின்னுட்டு அந்த சக்தி அண்டி பொழைக்கிறவன் நீ. உனக்கே ஏழை குசும் இருந்தா பணக்காரினா எனக்கு எவ்வளவு இருக்கும்? இங்க பாருங்க, என் மாமாவை நீங்க ரொம்ப மட்டம் தட்டி பேசுறீங்க. எங்க மாமாவுக்கும் சோழவந்தன்ல சொல்லிக்கிற மாதிரி வயலு தோட்டம் துறவுன்னு ஏகப்பட்டது இருக்கு தெரியுமா? சொத்து இருக்கிறவன் ஏண்டி இங்க வந்து பொண்டுக சட்டி வேலை செய்யணும்? கார் கழுவி விடுறதும், காய்கறி பை தூக்கிட்டு போறதும், சமைக்கிறதும், வீட்டு வேலை செய்யறதும், பாத்திரம் கழுவுறதும், சிச்சி இதெல்லாம் வெக்கமா இல்ல? ஏன் பையன் இந்த மாதிரியே பொழைக்கிறான்? அவன் படிச்சவன். இவன் எழுத படிக்க தெரியாத தற்குறி. அதான் நாகரிகம் தெரியாம இருக்கிறான். எதுமா நாகரிகம்? உங்க பையன் பண்ணதான் நாகரிகம். பூமிகாவை துரோகம் பண்ணிட்டு சக்திக்கும் துரோகம் பண்ண நினைச்சாரு, அதான் நாகரிகமா? உங்க மகன் படிச்சவர் தான், ஆனா அயோக்கிய. நான் படிக்காத வந்தேன், ஆனா நியாயமானவன். இந்த பாருங்கம்மா, வீட்டு வேலையை ஆம்பளைங்க செய்யறது ஒன்றும் தப்பு இல்ல தெரியுமா? ஆனா வீடு பூந்து ஒரு பொண்ணை ஏமாத்தி கண்ணால பண்ணிட்டு விட்டு வரதிருக்க, அதே தப்புமா. என்னால எத்தனையோ பொண்ணுங்களுக்கு கண்ணால நடந்திருக்கு. இத பாருங்கம்மா, எந்த பொண்ணுக்கும் திருட்டுத்தனமா தாலியை கட்டிட்டு நான் ஒன்னும் ஓடி வந்து ஒளிஞ்சுக்கலமா. என்னடா ரொம்ப பேசிக்கிட்டே போற? கையெழுத்து போட தெரியாத ஒரு பட்டி காட்டானி எனக்கு நீ பாடம் கத்து தரியா? வாலாட்டாத, ஒட்ட நறுக்கிடுவேன். நீங்களும் ரொம்ப பேசாதீங்க. சக்தி அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு என் பொண்ணு நாங்க மாமா சந்தோஷமா தான் வாழ்றாரு. அது உங்களுக்கு வயிற்றுச்சலா இருக்கா? ஏமா மாமா சும்மா இருங்க மாமா. நீங்க திரும்ப திரும்ப எதுக்கு எங்க முன்னாடி வந்து அவமானப்படுறீங்க? வசந்தாமா, இனிமே நம்ம சமாதானமா போயிடலாம். எல்லாத்தையும் மறந்துருங்க. சந்திக்கும் போதெல்லாம் இனிமே நம்ம சந்தோஷமா பேசிக்கலாமே. ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்ப விஷயத்தை விசாரிச்சுக்கலாம். என்ன நான் சொல்றது? என்னடா என்ன அவமானப்படுத்திட்டு சமாதானம் பேசுறியா? இனிமே சமாதானத்துக்கு இடம் இல்லடா. அடிக்கடி பழிக்கு பழிடா. உன்னை நான் விட மாட்டேன்டா. ஏய் பொன்னரங்கோ, என் கோபத்தை நீ கொம்பு சீவி விடுற. அதுக்கான பலனை நீ அனுபவிப்படா. அம்மா, உங்க கோபத்தை எம்பட்டு வேணா என் மேல காட்டுங்கம்மா. ஆனா அந்த பூமிக்கா மேல காட்டுறாதீங்கம்மா. பாவம், அது அப்பாவே பொண்ணுங்கம்மா. அர்க்கணி, அதை கொடு. இந்தாங்கம்மா, இந்த மாங்காவை பூமிகாட்ட கொடுத்து பொண்ணுரங்க அண்ணன் கொடுத்தாருன்னு சொல்லுங்கம்மா. இந்தாங்கம்மா, வீட்டுக்கு எடுத்துட்டு போங்கம்மா. வாங்கிக்கோங்க. டேய், எல்லாத்துக்கும் சீக்கிரம் ஒரு வழி பண்றேன்டா. அம்மா அம்மா, நான் என்னைக்குமே எனக்குன்னு எதுவுமே உன்கிட்ட கேட்டதில்ல. இப்ப கூட என் பொண்ணுரங்க மாமா சந்தோஷமா இருக்கணும் தான் நான் உன்கிட்ட கேக்குறேன். அவருக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். குழந்தைய தூக்கி எப்ப கொஞ்சம் போறேன்ற ஆசையில இருக்காரு. அவரோட ஆசைய நீதான் அதான் நிறைவேற்றணும். எங்களுக்கு நல்லபடியா குழந்தை பாக்கியம் கிடைச்சி குழந்தை பிறந்தா சோழவந்தான்ல இருக்கிற உன் கோவிலுக்கு குடும்பத்தோட வந்து காணிக்கையா தாலி கயிறை கொடுத்து என் குழந்தைக்கு மொட்டை அடிச்சிட்டு வரேன் அத்தா. சக்தி, வீரகாளி அம்மாக்கிட்ட அப்படி என்னமா வேணுன? இல்ல பாட்டி, பொன்னுரங்க மாமாக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு. அதனால்தான் எனக்கு குழந்தை பாக்கியம் கூடன்னு வீரகாளி அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். சக்தி, அந்த வீரகாளி அம்மா உன்னை கைவிட மாட்டா.
அவளே வந்து உனக்கு குழந்தையா பிறப்பா. அது சரி, திடீர்னு உனக்கு ஏன் இந்த நினைப்பு வந்தது? நீ நல்லாதாம்மா இருக்கிற, அப்படி இருக்கும்போது ஏமா பயப்படுற? உன் நல்ல எண்ணத்துக்கு உனக்கு நல்லபடியா தான் குழந்தை பிறக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாம சந்தோஷமா இரு. புதுசா கல்யாணம் ஆன எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி எண்ணம் வரத்தான் செய்யும். எல்லாம் நல்லபடியா தாம்மா நடக்கும். சரிங்க அத்தை. வாடா. அவனை ஒரு வழி பண்ணுமா இன்னைக்கு? கண்டிப்பா ரெண்டுல ஒண்ணு பாத்திர வேண்டியதா இன்னைக்கு. வீட்ல யாரு யார் இருக்கீங்க? வீட்ல யார் வீட்லன்னு கேக்குறல்ல? ஹை வசந்தம்மா, வாங்க வாங்க. என்ன இங்க வந்திருக்கீங்க? ஆச்சரியமா இருக்கு. ஏய் ரமாமணி, வீட்ல இப்ப யாரடி இருக்கா? எல்லாரும் தான் இருக்காங்க. கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிடு. இப்ப கூப்பிடுறேன். சக்தி, பொன்னுரங்கம், பெரியம்மா, அர்க்காணி, எல்லாரும் வாங்க. வசந்தம்மாவும் டாக்டர் மதனும் வந்திருக்காங்க. எல்லாரும் வாங்க. இதோ இப்ப வந்துருவாங்க. சக்தி வசந்தம்மா தான் கூப்பிட சொன்னாங்க. உங்க ஏதோ கோவமா வந்திருக்காங்க. வாங்க, எல்லாரும் வாங்க. நீயா? என்ன வசந்தாமா கோவமா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? காய்கறி கடையில பொண்ணு நாங்க நடந்துட்டு இருக்கு. கோவமா வராம கொஞ்சம் போக வந்திருக்கோம். என் புருஷன் என்ன பண்ணாரு? உன் மாமா என்ன பண்ணல, இப்ப புதுசா என்ன பண்ணானு உன் மாமனே கேளு. என்ன மாமா நடந்துச்சு? சக்தி, நான் காய்கறி கடைக்கு போயிருந்தேன். தக்காளி எடுத்து இப்படி அமுக்கினா ஐயோ மாமா, வேணும்னு செய்யல சக்தி. தக்காளி தெரியாமதே அவங்க மேல தெரிச்சு விழுந்துருச்சு. தெரியாம விழல, என்ன அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் வேணும்னே அப்படி பண்ண. வேணும்னே எல்லாம் ஒன்னும் இல்ல, தெரியாம தான் நடந்தது. அதான் மாமா அங்கேயே மன்னிப்பு கேட்டுட்டார்ல, அப்புறம் என்ன? மன்னிப்பு கேட்டா சரியா போச்சா? அவன் தான் மன்னிப்பு கேட்டான்ல, அப்படியே போக வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு சண்டை போட வர்ற? அன்னைக்கு அப்படிதான் கார்ல போற என்ன வழி மறிச்சு பம்பு பண்ணான். அப்புறம் கோயில்ல வாழைப்பழத்தோட தூக்கி போட்டு என்ன வழிக்கு விழ வச்சான். இன்னைக்கு எங்க அம்மா முகத்திலே தக்காளி அடிச்சிருக்கான். டாக்டர் சார், மனசாட்சியோட நடக்கிற வேணாம். மத்தவங்களை துன்புறுத்தி அதுல சந்தோஷப்படுற கொடூரமான புத்தியில எங்க வம்சத்துல யாருக்கும் கிடையாது. நீங்க எப்பவுமே என்னை தப்பாவே நினைக்கிறீங்க. நீ தப்பான ஆளுதான். வேணும்னே என்னையும் எங்க அம்மாவையும் துரத்தி துரத்தி அவமானப்படுத்திட்டு நல்லவ மாதிரியும் அப்பாவி மாதிரியும் நடிக்கிறியா? நீ ரெட்ட வேஷம் போடுற. ஆமா, நீ ரெட்ட வேஷம் தான் போடுற. மன்னிப்புன்னு ஒரு வார்த்தையை கேட்டுட்டு தப்பிக்க பாக்குறேன். நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் வரேன். உன்னோட எல்லா நடவடிக்கையிலும் என்ன ஜெயிச்சுட்டு தான் ஒரு திமிரு இருக்கு. என்கிட்ட வேணாம், அவ்வளவுதான். மதன், நீங்க தான் வேணும்னு என் மாமா மேல குற்றம் சொல்றீங்க. அவர் மேல தீராத பொறாம உங்களுக்கு. என் மாமா அடுத்த ஒரு நிழல மிதிக்க கூட அஞ்சுவார். உங்களை புண்படுத்துற மாதிரி ஒருபோதும் நடந்துக்க மாட்டாரு. பட்டக்காலிலேயே படுங்கிற மாதிரி என்னமோ தெரியல. உங்களுக்கும் பொண்ணுரங்கத்துக்கும் தற்செயலா இப்படி நடந்துருது. அத நீங்க பூத கண்ணாடி வச்சு பார்த்தா பெருசாதாம்மா தெரியும். ஏன் இப்படி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணி நமக்குள்ள அனாவசியமா சண்டையை வளர்க்குறீங்க? இவன் தான் தெரியாம நடந்துச்சுன்னு சொல்றான்ல, நீங்க ஏன் அதை நம்ப மாட்டேங்கிறீங்க? சரிம்மா, இப்ப என் பையனை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன் அவனை ஒண்ணும் பண்ண முடியாதா? அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? பொண்ணுங்க பெரிய ஆளுதான், அவன் அனாதை இல்ல. இது ஒண்ணு, ஒரு சொடக்கு போட்டா ஊரே வந்து நிக்கும். என்ன கேள்வி மிரட்டுறியா? டாக்டர் சார், அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. என் மேல இருக்கிற பாசத்துல பாட்டி அப்படியே பேசிட்டாங்க. நீங்க தப்பா எடுத்துக்கிறாதீங்க. டாக்டர் சார், காய்கறி கடையில நடந்ததுக்கு நான் மறுபடியும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. மாமா, நீங்க சும்மா இருங்க. எதுக்கு நீங்க திரும்ப திரும்ப அவங்க கிட்ட மண்டி போடணும், மன்னிப்பு கேட்கணும்?
பெருந்தன்மையா நடந்துக்க தெரியாத போது நீங்க எதுக்கு மதிக்கணும் மரியாதை தரணும்? அவங்கள விட நீங்க ஒண்ணும் தாழ்ந்தவர் இல்ல. சக்தி என்ன பொண்ணுரங்கத்தை தூண்டி விட்டுறியா? தூண்டி விடல, துணிஞ்சு நிக்க சொல்றேன். தப்பு செஞ்சவங்க தான் தலை குனியணும், நேர்மையானவங்க தலை நிமிர்ந்து நிக்கணும். அதுதான் என் புருஷனுக்கு சொல்லி கொடுக்கறேன். சொல்லி கொடு. எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துரும் சீக்கிரம். என் மகனை மண்டபத்துல அவமானப்படுத்தினது பத்தாதுன்னு பொண்ணுரங்கத்தை தூண்டி விட்டு தொடர்ந்து அவமானப்படுத்திட்டே இருக்கல. நீ நல்லா இருந்துருவியா? நானும் பாத்துறேன். சத்தியமா சொல்றேன், பொண்ணுரங்கமும் நீயும் புருஷ பொண்டாட்டியா வாழலாம், ஆனா புள்ள குட்டியோட வாழவே முடியாது. அப்படி போடு. ஆமா, நான் சொல்றது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். வாடா. அவ கிடக்குற உடுப்பா, தப்பான புள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு அவ தாவி குதிக்கிறா. புதுசா கல்யாணம் ஆனவங்களை பார்த்து இப்படியா தப்பா பேசுறது? சண்டைக்காரிகிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு போறா. அவளும் ஒரு பொட்ட புள்ளைய பெத்து வச்சிருக்கா, அத மறந்துட்டு பேசிட்டு போறா. இங்க பாருமா, எண்ணி 10 மாசத்துல உனக்கு 2 புள்ள பிறக்கும். நான் சொன்னா பலிக்கும். இதுக்கு வீரகாளியம்மா சாட்சி. மாமா, அங்க சாப்பிடறதுக்காக அத்தனை பேர் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. நீங்க என்னடா இப்படி தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அதுவும் லைட்லாம் கூட போட்டுக்காம என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சு மாமா? ஏன் சோகமா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்ல சக்தி, எனக்கு வசந்தம்மா வந்து திட்டிட்டு போனதை நினைச்சாதே மனசுக்கு வருத்தமா இருக்கு. மாமா, இதுக்கெல்லாம் போய் யாராவது வருத்தப்படுவாங்களா? அவங்க புத்தியே அப்படிதானே. இல்ல சக்தி, அவங்க எது சொல்லி இருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதுன்னு சாபம் விட்டுட்டு போனாங்களே, அத நினைச்சாதே வேதனையா இருக்கு. மாமா, அவங்க நம்ம மேல இருக்கிற பொறாமையில பேசிட்டு போறாங்க. அவங்க சொன்னா நமக்கு குழந்தை பிறக்காம போயிடுமா? அவங்க என்ன கடவுளா? மாமா, நமக்கு அந்த வீரகாளி அம்மன் துணை இருக்கா. அதுக்கப்புறம் பெரியத்தையோட ஆசீர்வாதம் நம்ம கூட எப்பவும் இருக்கு. இவங்க எல்லாரும் நம்ம கூட இருக்கும்போது அந்த வசந்தம்மா சொன்னது பலிக்கவா போகுது? மாமா, நீங்க இப்படி கவலைப்பட்டுட்டே இருக்காதீங்க. எப்பவும் போல சிரிச்சு சந்தோஷமா இருங்க. உங்க ஊர்ல எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருங்க. சரி சக்தி, நீ சொல்லிட்டீல்ல, இனிமே நான் சந்தோஷமா தான் இருப்பேன். மாமா, ஒரு சந்தேகம். கேளு சக்தி. ஒரு பேச்சுக்காக தான் கேக்குறேன். எதுனாலும் பரவாயில்ல, கேளு. நெருப்புன்னு சொன்னா வாய் சுற்றுவா போது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குல்ல? ஆமா, அப்படி ஒரு பேச்சு இருக்குது. இப்ப எதுக்கு நீ அத பத்தி கேக்குற? அதான் நான் சொன்னேன்ல, ஒரு பேச்சுக்காக கேக்குறேன்னு. ஏன்னா பீடிகையெல்லாம் பலமா இருக்குது, எனக்கும் பதட்டமா இருக்கு. தப்பா எதுவும் கேட்டுறாத, எனக்கு பயமா இருக்குது. அதான் சொன்னேனே மாமா, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேக்குறேன். சரி சரி, என்னன்னு கேளு சக்தி. ஒருவேளை நமக்கு குழந்தை பிறக்காம போனா சொல்லுங்க மாமா. இம்புட்டுதானா? சக்தி, இப்ப நீதானே என்னை சமாதானப்படுத்தின, அப்புறம் எதுக்கு நீயே எப்படி வருத்தப்படுற? அப்படி எதனா நடந்தா நீ எனக்கு குழந்தைன்னு, நான் உனக்கு குழந்தைன்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா காலம் பூரா வாழ்வ. என்ன சொல்ற?
நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வீட்ல இருக்கிற பெரியவங்க எல்லாம் நம்மள வெளியூருக்கு அனுப்புறாங்க. மச்சான், என்ன வெளியூருக்கு கூட்டிட்டு போய் என்ன சந்தோஷமா வச்சுப்பீங்களா? என் மேல பாசமா இருப்பீங்களா? மச்சான், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை தினமும் இப்படி தூரமா இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தா கூட எனக்கு சந்தோஷம்தான். மச்சான், இந்த கன்னிமொன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்கு. ஏய், இங்க என்ன வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்க? அந்த பக்கம் திரும்ப 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 சொல்றல. பூமிகா, பூமிகா, ஏ ஆட்டுக்குட்டி செல்லம், ஏ ஆட்டுக்குட்டி, என்ன அப்படி பாக்குற? என் செல்லம், என்ன அப்படி பாக்குற? பூமிகா, மச்சான கூப்பிடுறாரு. இங்க வா பூமிகா. மச்சான், என்னையா கூப்பிட்டீங்க? மச்சான், என்ன பூமிகான்னு என் பேரை வாய் நிறைய கூப்பிட்டீங்களே. இந்த ஒரு அன்பான வார்த்தைக்காக தான் இவ்வளவு நாளா நான் காத்துட்டு இருந்தேன். பூமிகா, இந்த பூரிப்ப நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? என் இதயம் ரயில் பெட்டி மாதிரி தட தடன்னு ஓடுது. எனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்குது. என்ன பூமிகா, கோச்சுக்கிட்டியா? என் மேல கோவமா? சாரி பூமிகா. மச்சான், என் நெஞ்சிலே உங்களை வச்சு தாளாடிட்டு இருக்க. என் கண்ணு பூராவோ என் மனசு பூராவோ நீங்க நிறைஞ்சிருக்கீங்க. கோச்சுக்கிறதுக்கு இதயத்துல எங்க இடம் இருக்கு? முடிச்சுட்டே இருக்காத, பெட்ல வந்து தூங்குவா. வா பூமிகா, காட்டு ரோஜா வா. ஏன் மச்சான், இத கூட என்ன பார்த்து சொல்லக்கூடாதா? உங்களுக்கு வெக்கமா இருக்கா? நீங்களே வெக்கப்படும் போது பொம்பளை எனக்கு வெக்கமா இருக்காதா? சீக்கிரம் வா பூமிகா. வந்துட்டியா? ஏன் நிக்கிற? உட்காரு, உட்காருன்னு சொல்றேன்ல. சாப்பிட்டு படுத்துட்டாங்களா? அவங்க அப்பவே படுத்துட்டாங்கம்மா. இந்த இதை எடுத்துட்டு போ, நான் வரேன். சரிம்மா. பூமிகா, என் செல்லம், என் ஆட்டுக்குட்டி, என் பட்டு. பூமிகா, நீ மலைநாட்டு இளவரசி. கிட்ட வா, வா பத்துக்கோ. பூமிகா, ஏன் தயங்குற? படுத்து தூங்கு. பக்கத்துல வந்து தூங்கு பூமிகா.
புருஷன். ஓ, நீ அம்மாவை நினைச்சு பயப்படுறியா? பயப்படாத. நான் அவங்களுக்காக தான் உன்னை வெறுக்கிற மாதிரி நடிக்கிறேன். மச்சான்